ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட பேரு மிஸ்டர் குயின். இது ஒரு ட்ராமா, ரொமான்டிக் காமெடி அண்ட் சீரிஸ். இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு செஃப் காட்டுறாங்க. அவர் பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு சண்டையில அவரோட அபார்ட்மெண்ட்லேருந்து கீழே தள்ளப்படுறாரு. அப்போ ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாரு. அவர் விழுந்த உடனே அந்த தண்ணிக்குள்ள யாரோ ஒரு பழங்காலத்து ட்ரெஸ் போட்டுட்டு வந்த ஒரு பொண்ணு அவர் வந்து கிஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் அது பிளாக் அவுட் ஆயிடுது. முழிச்சு பார்க்கும்போது அவரு அந்த பொண்ணோட உடம்புல இருக்காரு. அதுவும் அந்த பொண்ணு இருக்கிற எரா என்னன்னா, ஒரு கிங் எரா. ஸோ அவங்க ரொம்ப பழங்காலத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கு அவரோட சோல். அதுவும் ஒரு பொண்ணு உடம்புல போயிருக்கு. அந்த பொண்ணு எழுந்த உடனே கூட இருக்க வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பொண்ணை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவங்க எழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கிங் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம். அங்கே இருக்கிற கிங் கூட தான். அதனால அவங்க தான் அடுத்த குயினாக ஆக போகிறாங்கன்னு. நிஜமாவே குயின் ஆக வேண்டிய பொண்ணு ரொம்பவே சின்ன வயசுலேருந்து குயின் ஆனா என்ன மாரி இருக்கணுங்கிற கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடந்துப்பாங்க. ஆனா இப்போ இந்த செஃப்போட சோல் அந்த பாடிக்குள்ள இருக்கிறதால ரொம்பவே காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால கூட இருக்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. அந்த நாட்ல கிங்கா இருக்கிறவர தத்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்க குயின்க்கு ஆல்ரெடி ஒரு சில ஃபேமிலிலேருந்து மட்டும் தான் அரண்மனையில கிங்காவோ இல்ல குயினாவோ வர முடியும்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால அவர் ஒரு பப்பட் மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா கிங்குக்கு இது சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவரு சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மாவ கொன்னுருப்பாங்க இந்த பேலஸ சேர்ந்தவங்க. அவரு சின்ன வயசுல கிணத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு சின்ன பொண்ணு அவர காப்பாத்தியிருக்கும். அந்த பொண்ண தான் அவரு இப்போ லவ் பண்ணிட்டும் இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு எதிர்பார்க்குற பரம்பரையிலேருந்து வரலங்கிறதுக்காக அவர் கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க குயின். இப்போ கிங்குக்கும் இந்த செஃப்போட சோல் மாட்டியிருக்க உடம்புல இருக்க பொண்ணுக்கும் தான் கல்யாணம். கிங்குக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண பிடிக்காது. ஏன்னா அவங்க ஃபேமிலி மேல இருக்க வெறுப்பால. அவங்கலாம் இந்த நாட்டுல நடக்கிற கரப்ஷனுக்கு காரணம்னு அவர் நம்புவாரு. அவங்கள ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய ப்ரூஃப்ஸும் அவர் தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா குயின்க்கு சின்ன வயசுலேருந்து கிங் மேல லவ் இருக்கும். அத அவங்க அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸும் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவரு அத நம்பவும் மாட்டாரு. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு இதான் வழக்கம். எல்லாரையும் ஏமாத்துறதுன்னு தான் அவரு இருப்பாரு. குயின் உடம்புல இந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு லேக்ல அவங்க விழுந்திருப்பாங்க. அதனால அந்த லேக்ல இருக்க தண்ணியெல்லாம் வெளியே எடுத்திருப்பாங்க. ஏன்னா குயின்க்கு இப்படி ஆனதால. குயின அதுக்குள்ள யார் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையும் அங்க போய்க்கிட்டு இருக்கும். இப்போ இந்த செஃப்பும் போய் கிங் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அவர் சொல்றது எதுவுமே நம்புற மாரி இல்லாததால கிங் அத நம்ப மாட்டாரு. வேற வழி இல்லாம அந்த கல்யாணமும் முடியுது. அஃபிஷியலா இப்போ அந்த செஃப்ப குவீனும் ஆக்கிட்டாங்க. இப்போ ராஜமாதா பதவியில இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்தா கண்டிப்பா அந்த லேக்ல தண்ணி நிரப்பப்படும். அதனால அங்க திரும்பவும் குதிச்சு அந்த சோல திரும்பவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு இவர் நினைப்பாரு. ராஜமாதா பதவியில இருக்கவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செஃப் புது புது வெரைட்டியில் நிறைய மாடர்ன் மெனியூஸ் எல்லாம் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு நாள் லேக்கை ஃபில் பண்ணுறதுக்கும் அவங்க சம்மதிப்பாங்க. இப்போது கிங்கோட லவ்வர் அந்த பேலஸில் வந்து தங்குவாங்க. அவங்களுக்கும் குயினுக்கும் சில கோல் வார்ஸ் நடக்கும். இதுக்கு நடுவில் குயின் ஒரு நாள் திரும்பவும் அவங்க சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு லேக்கில் போய் விழுவாங்க. அப்போ கிங் அத பார்த்துட்டு, இவரால தான் அவங்க குதிச்சுட்டாங்கன்னு நெனச்சு, அவங்கள காப்பாத்தவும் செய்றாரு. அது மட்டும் இல்லாம, இப்போ பெர்ஃபெக்ட்டா இருந்த குவீனு, ஜெஃப்போட சோல் வந்ததால, ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறத அவங்களோட சேஞ்சஸ் அவருக்கு பிடிச்சு போய், அவருக்கும் அவங்க மேல லவ் வந்திருக்கும். இத பார்த்து கிங்கோட லவ்வருக்கு ரொம்பவே கோவம் வரும். அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக, ஆல்ரெடி பேலஸ்ல கிங்குக்கு எதிரா இருக்கவங்க கூட சேர்ந்து நெறைய திட்டமும் போடுவாங்க. ஆனா, அது எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாம, கிங்கு சின்ன வயசுல கிணத்துக்குள்ள மாட்டிட்டு இருந்தப்போ அவர காப்பாத்துனது அவரோட லவ்வர் கிடையாது. இப்ப அவரு கல்யாணம் பண்ணியிருக்க குயின் தாங்கிறது அவருக்கு தெரியவும் வருது. இத குயின் கிட்ட கேட்கும்போது, அவங்களுக்கும் அவங்களோட ஒரு சில ஞாபகங்கள் வந்து போகும் அப்பப்போ. அதனால அவங்களும் அத அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுத்தமா அவரு அவரோட லவ்வர மறந்து குயின் கூட தான் எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. குயின் மேல சின்ன வயசுலேருந்து அவங்க கசினுக்கு ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வ அவரு அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. அவரும் அந்த பேலஸ்ல ஒரு பெரிய பதவியில தான் இருப்பாரு. அவருக்கு கிங்கும் குயினும் ஒண்ணா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. அத கெடுக்கிறதுக்காக அவரும் அதுக்கு அகெயின்ஸ்டா எதனா பண்ணிட்டே தான் இருப்பாரு. ஒரு கட்டத்துல அவரு கிங்க கொலை பண்றதுக்கும் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா, கிங் ஆல்ரெடி அந்த பேலஸ்ல இருக்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு பிளான் ரெடி பண்ணியிருப்பாரு. இப்போ கிங்க கொலை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குயின் கூட அவரு வாழலாங்கிற ஐடியால தான் அவரு இது எல்லாமே பண்ணுவாரு.
ஆனால் எப்படியாவது குவீனை காப்பாற்றணுங்கிறது தான் அவரோட ஐடியாவாகவே இருக்கும். கிங்கோட லவ் கிடைக்க கிடைக்க குவீனுக்கு அவங்களோட ஒரிஜினலான சோல் வெளியே வரவும் ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் அவர் மேலே அவங்களுக்கு இன்னும் லவ் அதிகமாக தான் ஆகும். இப்போது அந்த உடம்புல இருக்க செஃப்போட சோல் அங்கேருந்து எப்படி வெளியே போகுது, அது மட்டும் இல்லாமல் கிங்கும் குவீனும் எப்படி ஒன்று சேர்றாங்க, இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.